அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சாமி. அதை கொடுத்துட்டு பின்னாடி வந்துருங்க. நீங்கள் மேலே ஏறிடுங்க. நீங்கள் தான் தெரியுறீங்க. ஓகே, மேலே போயிடுங்க சார். அந்த நெக்ஸ்ட் கொடுங்க. ஹீரோ கையில் பாருங்கண்ணா. எல்லாரும் கேப் புக் பண்ணி அமௌண்ட் நிறைய கொடுப்பாரு, வாங்கிட்டு எல்லாம் சுற்றி பணம் பார்க்க வந்துருக்கேன். சரி சரி, போகும்போதும் கேப்ல போயிடும். சாரை மறைக்கிறீங்களா? நீங்க மேலே ஏறிக்கீங்க சாமி, மேலே ஏறிக்கீங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. விநாயக பெருமானுக்கு சக்தி விநாயகர் தட்டோட திறந்து வச்சிருமா? இல்லை, லாக் धनं जान्यं भगवतरामो सहसं भद्रं दीर्घमायुष्मान् भव. अच्युताय नमः, कुडिंगो अनंताय नमः, गोविंदाय नमः, तेन सोत्र कुडिंगो श्रीनाथ नामदेशीय मीनम कुंभराशिया कुंभराशि अच्युताय नमः, कुडिंगो अनंताय नमः, गोविंदाय नमः, पेन अंबिचलका नामदेशीय सकल कुटुंबानां சார் ரெண்டு பக்கத்தில் இந்த இதெல்லாம் எதுவும் கவர் ஆகிடும். வீடு பண்ணி இப்படி கைட்டு வச்சு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க, இவருக்கு கொஞ்சம் கேப் நடுவில் கொஞ்சம் கேப் அங்கே போய் எடுங்க. இல்லை மனசில் தியானம் பண்ணிட்டு சார் சக்ஸஸ் தான் சார், கவலைப்படாது. பேசாத யாரும் அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. गिरिवार नक्षत्र सकल कुटुंबानां क्षेमश आरोग्य ऐश्वर्य கேமரா அப்படியே பேன் பண்ணிக்கிறேன். பிரியாஸ் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் கேப். தேவர்கள் மழை பொழிஞ்சு சிபி படம் நல்ல வெற்றிகரமா வரணும். வெற்றி கேப் சாமி, கேப் அதான் சிஏபி சொன்னேன். சாமி எல்லாருக்கும் அவரே புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு கரெக்டாக அனுப்பிச்சிடுவாரு. ஷூட்டிங் எல்லாம் நீங்களும் வந்து கலந்துருக்காருங்க. அந்த மாதிரி இந்த பையன் இந்த மக்களுடைய பூஜை வந்து கலந்து அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எந்த கேள்வி வந்தாலும் கேளுங்க, சலிக்காமல் பதில் சொல்லுவோம். கரெக்டாக கேளுங்க. நன்றி. அடுத்து நம்ம எல்லாரும் பேசினப்ப கேளுங்க. அதான் இப்போ நான் கேட்க சொல்ல பேசுகிறப்ப தான் இப்போ டேரக்டர் பேசுவார், புருஷன் பேசுவார், எல்லாம் பேசுவாங்க. பேசாதவரை விட்டுருங்க, அடுத்து அவங்க பேசுவாங்க. டேரக்டர் பேசுவார். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே வந்திருக்கும் வீடியோவுக்கு அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அதே போல் என்னுடைய பட தயாரிப்பாளர் பிரியா கம்பெனிஸ்க்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா அந்த கதையை கேட்ட உடனே நான் தான் பண்ணணும்னு சொல்லி அளந்துட்டு என்னுடைய ஹீரோவுக்கு என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சியான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சார் அரவிந்த் சார், மனுஷன் அண்ணாவும் மற்றும் சௌதத்தண்ணா முரளி சார் அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த படத்தை வந்து நான் சாதாரண ஒரு 18 ஆண்டு காலமாக நான் வச்சுருக்கேன். நான் ஒரு பேசிக்காக டீச்சர், எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எஜுகேஷனாக நான் இங்கே வந்து ஒரு படமாக எடுக்கல, என்னுடைய பாடமாக நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல
கதை அமையணுன்றதை விட ஒரு பாடமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கேப்ன்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதையை சொல்லுக்கு ஆசைப்படுறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி வீணாகாது. ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ. அர்ஜுன் காலத்துக்கு போது தயாரிப்பாளர் பேசுகிறார். தயாரிப்பாளர் ஹீரோ ஒய்ஃபு ஹீரோடி பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்த மீடியாக்களுக்கும் ப்ளஸ் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். 3 படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா கடாச்சம் எல்லாரும் நம்ம பார்த்து போகிறோம். 2023 வந்து நம்ம பிரசன்டில் வந்து ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாமல். 2வது படம் MG24 படத்தில் வந்து ஹீரோக்கு நான் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மை டியர் சிஸ்டர் மூவி அருள்நிதி சார் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட வந்து கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பிரியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிப்போம். பிரியாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங் ஓன் ப்ரொடியூஸ் பண்ணி கேக்குதான்ட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். முடிச்சாச்சு. நம்ம ஐயங்கரன் இன்டர்நேஷ்னல் சேனலில் வந்து நாங்கள் வந்து அவுட்லெட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 15 டேஸில் இந்த ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகும்போது கேக்குதான்றது டைட்டில் வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். அது வெளியில் வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் பிரியாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரெசன்ஸ் கேப் என்ற ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸோ முழுக்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். அதில் வந்து பிரியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து சும்மா ஏனோத்தனமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதில் விட்டு போகிற மாதிரியான ஐடியாவே கிடையாது. பிரியாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு வந்து காமிக் போனாங்க. எங்களோட பேனரில் பிரியாஸ் ப்ரொடக்ஷன் பேனரில் வருஷத்துக்கு ஒரு 2 படமாச்சு பண்ணணும். நிறைய கஸ்டமர் ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லோரும் உள்ளே வரணும். அதெல்லாம் என்னோட கனவே. எனக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் யாரும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி ஆல்வேஸ் வெல்கம் டு பிரியாஸ் ப்ரொடக்ஷன் பேனர். என்னோட ஒரு பெரிய கனவு. அடுத்தது ஓகே சீக்கிரமாக வந்து இப்போ நாங்கள் ஷூட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 மேக்ஸிமம் செப்டம்பர் 25 பிளான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 டு அக்டோபர் 1 வீக்கில் மேக்ஸிமம் ஷூட் போயிடுவோம். டோட்டலாக சென்னை தான். டோட்டல் முழுக்க சென்னை ஷூட்டு. இந்த ஒரு 5 நாள் சிக்மங்களூரில் வந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். கர்நாடகா ஒரு 5 நாள் ஷூட் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியாக முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வந்து கிளாஸ் வெட்டி போகிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம சிஎம் தளபதி விஜய் சார் சொன்ன மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த கேப் மூவி பெரிய லெவலில் வெற்றியை நம்ம வந்து கொண்டு வருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஷூராக கண்டிப்பாக விட்டுற மாட்டோம். இந்த கேப் கூட மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு வருவோம். விட்டுற மாட்டோம். மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். மீடியா ப்ளஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சின்ன படம் ஆக்சுவலி ஒரு பேசிக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. ஸோ எல்லாரோட முழுக்க சப்போர்ட் வேணும். இன்னொரு விஷயம், நாங்கள் ப்ரொடியூசர்னால சில ப்ரொடியூசர்ஸாக நான் உள்ள கொடுக்குறேன். அரவிந்த் சார் வாங்க சார், பழனிசாமி சார், அரவிந்த் சார். ஸோ தே ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. ஸோ மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவோம் நிச்சயமாக. அந்த முருகன் அருளால், அந்த கனகமட்டி சித்தர் ஐயா அருளால் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு வந்து வெற்றி பெறுவோம். ரொம்ப பேச விரும்பல. நம்ம சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சில் சந்திப்போம். நன்றி. படம் நல்லா வந்துடும். அதனால் ஐயா வந்துடுவார். படம் கொடுத்தா எல்லாருமே கொடுத்துருவாங்க. படம் தான் நீங்கள் வாழ்க்கீங்க. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஸோ ஒரு படத்தை வெளியே எடுத்து வந்து இப்போ வந்துட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அர்ஜுன் ப்ரோ வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஆகி ஹீரோவாக வந்துட்டு அவர் படத்தை லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை எல்லாருமே வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து அடுத்த இந்த மாதிரி புது ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்ல வரதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஏன்னா இப்போ வர எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறது மட்டும் தான் லாஜிக்காக இருக்காங்க. புதுசாக வர யாருமே வந்து வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்காத வகையில் வந்து நானுமே வந்து நிறைய நாள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். என் படம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சாத்தானுங்கிற படம் வந்து தேர்தல் நல்லா 43 நாள் ஓடிச்சு. ஆனாலும் பெருசாக எங்களால் வந்து பெரிய ரெவன்யூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான ப்ரமோஷன் எதுவுமே இல்லை.
புது படங்கள் புது ஆர்ட் உள்ளே வரும்போது அதுக்கான சப்போர்ட் வந்துட்டு மக்கள் கிட்ட பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வர டீம்ஸ் வந்துட்டு அப்கமிங் டீம்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல படங்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நல்ல படங்கள் நிறைய வந்துட்டு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்களை வந்துட்டு யாருமே பெருசாக கற்றுக்கிறது இல்லை. ஸோ சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் வந்துட்டு நிறைய நமக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து புதுசாக வர டீம்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். அந்த வகையில் கேபுக்கு வந்துட்டு நான் என் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன், அப்படின்றவங்க தான் வந்திருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்களும் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நாங்கள் நம்புகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். நீங்கள் தான் ஆக்சுவலி இவர் பிக் பாஸ் எஃப்ஜே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது தெரியும் இல்லைங்களா? ஸோ இவரு நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல் நம்ம படத்தில் பண்ண போகிறாரு. கேள்வி கேட்கலாமா? ஆக்சுவலி ராஜு இவர் தான் டிசைனர். பேனரும் சரி, இன்விடேஷன் கார்டு சரி, இவர் தான் வந்து நைட்டு முதல்ல வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு தூங்காமல். ஸோ 3 நாளாக வந்து தூக்கம் கெட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ராஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் நம்ம படத்துக்கு ஃபுல் டிசைன் முழுக்க இவர் தான் பண்ண போகிறாரு. கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம் சார். ஹீரோ சார், ஹீரோ சார், இந்த படத்தை இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் தான் நடிக்கணும்னு அடம் பிடிச்சதுக்கு காரணம் என்ன? அந்த கரு என்ன? இன்னொன்று விஜய் இடத்த நிரப்ப வந்திருக்கீங்களா? சொல்ல முடியாது எப்போ யார் என்ன விஜய் நினச்சி பார்த்தாரா? முதலமைச்சர் சும்மா இருந்த ஒரு வீடு எடுத்து ஆண்டிக்கிற மாதிரி காவலில் ஆரம்பித்து இந்த பேர் ஆரம்பித்து முதலமைச்சர்னா அதை நேரம் டைம் சார் டேரக்டர் முதலாக வந்து வேகமாக பேசுங்க. டேரக்டர் முதலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டோரி வந்து கன்வே பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன், மற்ற ஸ்டோரி எனக்கு கன்வே பண்ணாதீங்க, அந்த கேப் ஸ்டோரி எனக்கு போதும். மற்ற ஸ்டோரி கன்வே பண்ணிக்கலாம்னா நான் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். நான் இதில் கூட வந்து நிறைய தாட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கேப் நான் பண்ணுறேன். கேப் எதுக்காக பண்ணுறேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், ஏன்னா அதை சொல்லக்கூடாது. என்ன சொல்ல சொல்ல ஒரு வரையில சொல்லலாம், கதையை ஒன்று கதை சொல்ல வேண்டாம். இன்ஸ்டன்ட் இல்லை கேப்ல புக் பண்ணி அங்கே எவ்வளோ அநியாயம் நடக்குது, எப்படி ஏமாத்துறது, அதை கதையாக போட்டுருக்காரு. அதை கண்டிப்பாக சொல்லுவார். அதான் உண்மை. அதான் இது வந்து ஒரு உண்மை சம்பவம். இது அந்த ஊர் மென்ஷன் பண்ண விரும்பலை. இது உண்மை சம்பவத்தோட ரியல் ஸ்டோரி. அதை வச்சு நான் எழுத போகிறோம். கல்வி பேர் தான் இல்லை, கேபில் மாடர்ன் நடக்குது, அந்த இதெல்லாம் பெண்கள் வன்கொடுமைலாம் இருக்குது, அதை வச்சு பேஸ் பண்ணி கதையா? ஆமாங்க சார், அதை பேஸ் பண்ணி தான் சார் வந்து இப்போ பாலியல் நிறைய வன்கொடுமையில நடக்குது இல்லைங்களா சார்? அதை பேஸ் என்னென்ன நடக்குதோ அதை அத்தனையாக போட்டுருக்காரு சார். என்ன ஒரு வழி சொன்னார், அதை பார்த்து அவர் தான் சொல்லுவேன், நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு டென்ட்டில் என்ன நடக்குது அப்படியே எதாவது கேப்ஷன் கொண்டு வந்துருக்காரு. இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் உண்மை சம்பவத்தை வச்சு பொள்ளாச்சி படம் நிறைய வந்திருக்கு, அதையே நீங்கள் ஏன் மறுபடியும் எடுக்கிறீங்க? மாதிரி பண்ணியிருக்கேன். டைட்டில் கேட்குறேன் இல்லை சார், அது சார் சரியாக கதாநாயகி யார் சார்? சார் கதாநாயகி சின்ன படங்களுக்கு பொதுவாக வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்படி ரீரிலீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து சின்ன படங்கள் அதே ரிலீஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சாரோட படங்கள் தான் தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணுது, அதுதான் வசூல் இதாகுது. அப்போ இந்த மாதிரி சின்ன படங்கள் இதாகுது. இப்போ அவர் நம்ம துறையிலேருந்து போய் தான் போயிருக்காங்க. அப்போ நீங்களாம் வந்து பேசலாங்களா சார்? 100% நாங்கள் எங்களுடைய ஊருக்கு போய் மினிஸ்டர் ராஜ்மோகன் போய் பார்த்தோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ கேட்டோம்ல, அவர் ஃபோன்னே வாங்கினாரு. முன்னையோடு கூப்பிட்டாரு, வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சால்வை மட்டும் வாங்கல, வேறு ஏதாவது புக்கு கொடுங்க, சரி டெஸ்ட் வந்து கொடுத்தாரு. அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணுமாலும் செய்யலை, இது தைரியமாக கேட்கண்டாரு. இது உண்மையாக, இது சத்தியம், என்னோட கூட அத்தனைலாம் சொல்லி ஏதோ அதனால தான் நாங்கள் எந்த ஒரு கோரிக்கை வந்து வைக்கல. இல்லைங்க அவரே செய்யறேன்ட்டார். இப்போ இடத்துல கூட பாருங்கள், இந்த பிஆர்ஓ மீட்டிங் நடந்துச்சுங்க. அந்த பிஆர்ஓ மீட்டிங்கில் வந்தார், நீட்டாக சொன்னார், டிஸ்ட்ரிபியூட்டிவ் படத்தில் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மானியம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. என்ன காரணம், இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு திருப்பி அதையே நம்ம போய் சொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா இப்போ இன்னும் ஜாப்ரா படம் வரான்னு சொல்லுவான். அப்படின்னால ராஜ்மோகன் 100% விஜய் சொல்லி செய்வார். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்து வந்து இன்றைக்கி அவர் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பார்த்து வரீங்க. இன்றைக்கி நாணயத்துலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை. அவருடைய சினிமா வந்து காரணமே
அரசியல் பொலிட்டிக்கலில் உள்ளதை உள்ள திணிச்சு தான் அவருக்கு கொண்டு வந்து அவர் அரசியல் தலைவர் ஆகிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் சினிமா செஞ்சு அவர் ஏன்னா அவருக்கு எல்லா தலையிலையும் பார்த்து வந்துட்டாங்க. சினிமா கண்டிப்பாக செய்வார். அதோட உத்தரவு போன ஸ்பீடில் முதல் வார்த்தை தான் வாங்க என்ன வேணுமோ செய்யலாம் அப்படின்னாரு. இப்போ என்ன அவருக்கு நான் நல்ல படம் எடுத்து நல்ல ஒரு அதில் உருவாக்கி சின்ன படம் பெரிய படம் எதுவுமே கிடையாதுங்க. நீ படம் ஒழுங்கா இருக்குங்க தேடி வருவாங்க, தேடி வருவாங்க, எல்லா டிவி சேனல் வருவாங்க. படம் நம்ம ஒழுங்கா எடுத்துட்டா எந்த சேனலுமே தட்ட மாட்டாங்க, எந்த ஒரு தேட்டருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. என் படத்தையும் ஒரு நேரத்தில் சன் டிவியில் போட்டு என்னோட படத்தை டாக்டர் கூப்பிட்டாங்க. என் படம் ஓடலைங்கிறது அப்புறம் ஆனால் படத்து என்னோட படத்தை சன் டிவியில் போட்டு கேட்டேன் டாக்டர் படத்தை கொடுக்குறேன். எப்படின்னா 2014 மோடி அன்றைக்கி இன்னொரு எலெக்ஷனு இந்தியா முழுக்க லீவு, அன்றைக்கி என் படம் பண்ணால் லீஸு. அதுமாரி நல்ல படம் எடுத்துட்டோம்னா எல்லா தேட்டரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் வைப்பாங்க எல்லாமே. ஆனால் இந்த கேப் கூட மிகப்பெரிய வெற்றி எடுத்து நல்ல படத்தை எடுக்கணும். யாருமே நம்ம குறை சொல்ல வேணாங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்குங்க. சொல்லுவாங்களே இருக்கிற ஒழுங்காக இருந்தால் ஸ்டாண்டில் ஒழுங்காக சிறப்பாங்கிற மாதிரி நல்ல படத்தை எடுத்தால் எல்லாரும் சாதாரண ஒரு யூடியூப் கூட வாங்கி போடுவாங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் யூடியூப் வரைக்கும் 10,000 கொடுத்தேன். அதனால் படம் நல்லா எடுத்தால் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், தேட்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் வருவாங்க, எல்லா சேனலும் வாங்குவாங்கிறது உண்மையான கருத்து. ஒரு சில இன்ஃப்ளூன்சர்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய படங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நல்லா இல்லாத படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ நல்லா இருக்கிற ஒரு சின்ன படங்கள் வந்து நல்ல கதையோட வர படங்கள் வந்து தேட்டர் கிடைக்கும். இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது கூட பழைய படம் வந்துச்சு. இப்போ மெட்டாபிஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை நான் போய் கமலாத்தை பார்த்தேன். ஆர்டிஸ்ட் பெரிய வேலை விசால அவர் பெரிய விஷயம் விசால தெரியாது இல்லை, கஷ்டப்பட்டு 3 வருஷமா 4 வருஷம் கஷ்டப்பட்டு படம் ஒவ்வொரு சேனலும் எடுத்து படம் இந்த படம் 45 கோடி 50 கோடி வசூலாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட்டை விட்டுருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி, கமல், விஜயா, சூர்யா, சிம்பு, தனுஷு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கார்த்தி, சூர்யா அப்படிலாம் வைக்காதீங்க. அவங்களும் எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரஜினி எப்படி வந்தார் 14 வயதில், அந்த ஒரு படத்தை எடுத்து பாருங்க, அவரோட மூஞ்சியை பாருங்க, கவுண்டமணியோட மூஞ்சியை பாருங்க. கவுண்டமணி தான் உலகத்தில் சூப்பர் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? கவுண்டமணி படம் எடுத்து நீங்கள் எவருமே நடிக்கலைங்க. அதனால் அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு படத்தை நல்லா எடுக்கணும். எடுத்தால் போய் இதே போய் பார்த்து இப்போ கட்டாளத்துக்கு போய் நான் போய் படம் பார்த்தேன், நல்லா இருக்க நல்லா ஒரு இடம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இது அந்தாலும் பெரிய ஹீரோ கிடையாதுல்ல, கிறிஸ்தான் யாரும் சொல்லுவாங்களா, கிறிஸ்தான் முஸ்லீம் சொல்லுவாங்க. அதுமாரி நீங்கள் படம் நல்லா எடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக படம் ஓடும். நானும் அந்த டீமு தான் சொல்லிக்கிட்டுங்களா, அந்த டீமு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இப்போ டேரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோலாம் அது கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா ஒத்துமை நடிக்க வரணும். அந்த ஒத்துமை சண்டை சரிசாக போது இல்லை. படம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்க படம் எவனுமே எடுக்கிறது இல்லை. சில பேர் இந்த 2 மணி நேரம் உட்காந்து அடுத்த சீன் வந்து எழுந்துச்சானா தேட்டர் ஃபோன் பண்ணி படத்தை கேட்குறாங்க, எனக்கு கொடுத்தா ஒரு வாரம் அப்படின்னு, அப்போ வசூலாயிரும். அதனால் நம்ம ஆளுங்க படம் நல்லா எடுக்கணும். இப்போ நம்ம வாத்தியார், ஹெட் மாஸ்டர், டீச்சரு இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். இவர் வந்து இப்போ நல்லா கதை எடுக்கும்போது சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், இவர் நல்லா சப்போர்ட் பண்ணால் படம் நல்லா வரும். இதுதான் உண்மை. படம் நல்லா இருக்கு, படம் எடுத்தால் படம் கண்டிப்பாக சிக்ஸம். சொல்லுங்கள் வேற யாராவது மீடியா முக்கியமான